அன்பு நண்பர்களே, வணக்கம். சிம்ம சொப்பனம் மருதன் எழுதிய ஒரு அற்புதமான ஒரு புத்தகம். கியூபாவுடைய புரட்சியாளர் ஃபிடல் காஸ்ட்ரோ பற்றி எழுதிய புத்தகம். அவருடைய பள்ளி வாழ்க்கையை பற்றியான ஒரு பத்தி ஒன்று வாசித்தேன். அவர் பள்ளி வாழ்க்கையில் அவர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தபோது நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. அதில் குறிப்பாக நிறைய ஆசிரியர்கள் அவர்களை முட்டாள் என்றே அவரை அழைத்திருக்கிறார்கள். அதையெல்லாம் தாண்டி ஒரு கருப்பின பெண் ஆசிரியர் மட்டும் அவர் இடத்துல அன்பு பாராட்டி இருக்கிறார். அவர் பொதுவாகவே குறும்புத்தனம் அதிகமாக இருந்திருக்கு, விளையாட்டுத்தனங்கள் அதிகமாக இருந்திருக்கு. அவரால் பள்ளியில் நிறைய பேருக்கு சில கூட படித்த பசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சிக்கலும் வந்திருக்கு. இதையெல்லாம் தாண்டி ஒரு லெவல் மேலே பொறுக்க முடியாமல் ஆசிரியர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவருடைய அப்பாவுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. இவர் கீழ்ப்படிய மாட்டாரு, சரியா படிக்க மாட்டாரு, குறும்புத்தனம் அதிகமா இருக்கு, மற்றவர்களை அதிகமா டிஸ்டர்ப் பண்றாரு, எங்களால் அவரை கட்டுப்படுத்தவே முடியல, பாடத்தின் மீது நாட்டம் இல்லை, அதனால அவரை பள்ளியிலிருந்து நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. உடனே அப்பா என்ன சொல்லியிருக்காரு, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, நான் இனிமேல் உன்னை ஸ்கூலுக்கே அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபிடல் காஸ்ட்ரோ நிறுத்தியிருக்காரு. இவர் அப்பா கிட்ட கேட்டு பார்த்துருக்காரு, முடியல. நேராக அம்மா கிட்ட போனார். அம்மா கிட்ட சொல்றாரு, ரெண்டே ரெண்டு சாய்ஸ். முதல் சாய்ஸ் என்ன, ஸ்கூலுக்கு அனுப்பு, ஆப்ஷன் 1. அப்படி இல்லைன்னா ஆப்ஷன் 2, தயவு செய்து இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க, இந்த வீட்டை கொளுத்திடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படியெல்லாம் சொல்லி மிரட்டினதுக்கு பிறகு பள்ளிக்கு அனுப்பியிருக்காங்க. பள்ளி மாணவனா தொடர்ந்து தன்னுடைய பள்ளி கல்வியை இது பண்ணியிருக்காரு, தொடர்ந்து இருக்காரு. பொதுவா அவருக்கு பள்ளிக்கு போகணுன்றதே ஒரு போராட்டம். அந்த சின்ன வயசுலயே அந்த போராட்ட குணம் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. பள்ளிக்கு போயிருக்காரு. இதை படிக்கும் பொழுது கூடுதலா எனக்கு ஒரு ஞாபகமும் வந்தது. ஆஹ் கலைஞர் கருணாநிதி கூட தனக்கான உயர்கல்விக்கான இடம் மறுக்கப்படும் பொழுது அப்போ அவர் ஒரு மிரட்டல் விடுத்திருக்காரு. நீங்க மட்டும் எனக்கு இடம் தரலன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய கமலாய குளத்துல விழுந்து செத்து போயிடுவேன், அப்புறம் நீங்க தான் அதுக்கு பொறுப்புன்னு சொல்லிடுவேன் நான் என்று சொல்லி அப்பவும் போராட்டம் பண்ணி தான் அவருமே பள்ளியில இடம் வாங்கியிருக்காரு. பொதுவா இதுல இருந்து ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இப்போ தலைவர்கள் யாருமே பள்ளியை புறக்கணிக்கவே இல்லை. பள்ளி வேண்டுமானால் தலைவர்களை புறக்கணிச்சிடலாம், ஆனால் தலைவர்கள் யாரும் பள்ளியை புறக்கணிக்கவில்லை. போராட்டம் செய்து கல்வியை தனக்கானதாக்கி ஆக்கி பின்பு தலைவர்களாக மாறியிருக்கார். பள்ளிக்கூடங்கள் தலைவர்களை உருவாக்கி இருக்கிறது என்பது தெரியுது. வாசிப்பின் மூலமாக நிறைய விஷயங்கள் பெற்றுக்கொள்கிறோம். அதில் இது ஒன்று சாம்பிள். தொடர்ந்து வாசியுங்கள் நண்பர்களே.